வணக்கம். நம்மளுடைய யூடியூப் பதிவில் ஒவ்வொரு பதிவுக்கும் அற்புதமான வரவேற்புகள் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நட்சத்திர பதிவை தான் பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே மிகவும் அற்புதமான நட்சத்திரம். ராகுனுடைய ஆதிக்கம் உரிய நட்சத்திரம். ராகு பகவானுடைய முழு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் சனியானவர் ஆட்சி பெறுகிறார். இந்த ராசி அமைப்பில், இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அமைப்பில் சனியானவர் ஆட்சி அமைப்பை பெறுகிறார். நட்சத்திரங்களில் 24வது நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் விளங்குகிறது. இந்த நட்சத்திரத்தினுடைய பிறந்தவர்கள் பிரம்மாண்ட அமைப்பை எதிர்பார்ப்பார்கள், பிரம்மாண்ட விஷயங்களை எதிர்பார்ப்பார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நடக்குமா நடக்காதா, எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு. இந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், என்னென்ன அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும், குடும்பத்தில் என்னென்ன நடக்கும், பொருளாதாரம், வருமானத்திற்கு அவர்கள் யாரை வணங்க வேண்டும், எந்த விருட்சத்தை வணங்க வேண்டும், என்னென்ன காரியங்கள் செய்யலாம், அதிர்ஷ்டத்துக்கு என்னென்ன செய்யலாம், பணவரவுக்கு என்னென்ன வழிபாடுகளை கையாளலாங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. ஏன்னா இது பல பேருக்கு போய் சேரணும். நீங்கள் பெற்ற இன்பத்தை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குமே இருக்கிறது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் இன்று சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். 24 நட்சத்திரங்களில் ஒரு 24வது நட்சத்திரம், 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் 24வது நட்சத்திரமாக இருக்கிறது. இதனுடைய அதிதேவன் அப்படிங்கிற அடிப்படையில் வர்ணன் பகவானையும் மகேஸ்வரி பகவானும் உங்களுக்கு உரியது. இந்த ரெண்டு கடவுள்களை இவங்க வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சனி பகவானானவர் இந்த சதய நட்சத்திரத்தில் அமர்வு ஏற்படும் போது பூலோகத்தில் மழை, விளைச்சல், எதிர்பாராத வெள்ளங்கள் இதெல்லாம் நடைமுறையில் பார்க்க முடியும். இது வருஷத்துக்கு ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சியினுடைய நடப்பு. அதில் இந்த சனியத்தை அவர் கிராஸ் ஆகும்போது இந்த மாதிரியான, ஏன்னா அதிதேவதை வருணன், இந்த வர்ணனுடைய பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கனுடைய விளைவு, அதிதேவதையாகவும் இருப்பதனுடைய விளைவு இந்த மழை, வெள்ளம், காற்றாற்றும் போல் வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த இதில் நடக்கும். இவங்க அடையாள குறியீடாக மத்தளத்தை இவங்க அடையாள குறியீடாக வச்சு வணங்கிட்டு வரலாம். அண்டங்காக்காவை உணவளிக்கலாம். அண்டங்காக்கா பார்த்தாங்கன்னா அவங்க வணங்கிட்டு வருவது நல்லது, சிறப்பு. இவங்க படம்னு வச்சு மனசார நினச்சி வணங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா ரிஷபத்தின் மீது சிவன், பார்வதி, சக்தி, அதாவது எப்படின்னா மாட்டின் மீது சிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்கிற மாதிரி உருவப்படங்கள் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை அளித்தரும். இவங்க பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீலோர் பழம் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாமரை பூ வடிவில் இருக்கக்கூடிய பூவை இவங்க வணங்குறது, பூஜை கொடுக்கறது, வளர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர்றது நல்லது. உணவு அடிப்படையில் திராட்சை பழம் இவங்க அதிகமாக சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது சில தோஷங்களே இவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க உணவு அப்படிங்கிற வகையில் திராட்சை கொத்தை இவங்க அடையாளமாகவும் உணவாகவும் எடுத்துக்கொண்டு வருவது ரொம்ப சிறப்பு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சதம் அப்படின்னாலே 100 அப்படிங்கிற அடிப்படையும் உண்டு. இந்த நட்சத்திரத்துக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா, இது நட்சத்திரம் உட்கார்ந்துருக்க வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனியினுடைய பலம் உள்ளது. நட்சத்திரத்தினுடைய பலம் அப்படின்னா ராகுனுடைய பலம் உள்ளது. சனி ராகு 2 பேருமே நல்ல ஒரு காம்பினேஷன் உள்ள கிரகங்கள். அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஒருத்தர் சேமஸ், ஒரே மாதிரியான குணாதிசயத்தோடு செயல்படக்கூடியவங்க. அதே நேரத்தில் ராட்சத குணம், சாந்த குணம் ரெண்டும் கலந்த ஒரு தன்மை உள்ளவங்க.
இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாதுர்த்தியமாக பேசக்கூடியவர்கள், இடத்திற்கு ஏற்றால் போல் பேசக்கூடிய ஆற்றல் இவங்கள்ட்ட அதிகம் உண்டு. உண்மையை அதிகம் பேசினாலும் பகைவர்களை எதிர்கொண்டு வெட்டி தட்டுவதில் இவர்களே நிகர் என்ற அடிப்படையில் இருக்கும். பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. பிறருக்கு தகுந்தாற்போல் பேசுவதில் வல்லவர்கள், பேச்சாற்றல் மிக்கவர்கள், எதையும் துணிச்சலுடன் செய்யக்கூடியவர்கள், கல்வியில் நாட்டம் இருக்கும், திடீர் வரவு, பணவரவு, போக்குவரத்து இது அமைப்பு ஏற்படும், தெய்வீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும், இவங்களுடைய எழுத்தாற்றல் சிறப்பாக இருக்கும், ஞாபகத்திறன் அதிகம் உள்ளவர்கள், சிலருக்கு சாஸ்திரங்கள் மீது நாட்டம் ஏற்படும், சில நேரங்களில் முரட்டு குணம் தன்மையும் இவங்கள்ட்ட காணப்படும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த சதய நட்சத்திரம் பிரம்மாண்டங்கிற ஒரு அமைப்பையும் கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த பிரம்மாண்டமானது தக்க வச்சுக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அது கொஞ்சம் ரிவர்ஸில் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சுயஜாதகத்தையும் அதை நம்ம கணக்கெடுத்துக்கொள்வது நல்லது. கடின வார்த்தை உடையவர், யாருக்கும் அஞ்சாமல் எதிர்த்து நின்று பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர், தீர்க்கமாய் பேசினாலும் காரியத்தில் கண்ணாய் இருக்கக்கூடியவர், ஜோதிட ஞானம் இருக்கக்கூடிய வாய்ப்பதிகம். அதே நேரத்தில் குருட்டதிர்ஷ்டங்கள் மீது அதிக நம்பிக்கை, ஜனவசியம் உள்ள நபராக இருக்கிறார். இதில் சதயம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு வழிகாட்டினவரை மிக மரியாதையுடன் நடத்தக்கூடியவர், பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர், சுய காரியங்களை செய்வதில் ஆர்வம் மிக்கவர், ஒரு இடத்துல இவங்களை முன்னிறுத்தி பேசலை அப்படின்னா அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனதில் அதிகமாக பதிந்து வைத்து கொள்ளக்கூடியவர், பொறுமையுடையவர், நன்னடத்தை உடையவர். இந்த பாதம் 1 சதயம் 1 உள்ளவர்களுடைய குணாதிசயம். சதயம் 2 உள்ளவர்களுடைய குணாதிசயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர், துணிச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், முன்கோபம் அதிகமாக இருக்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் உடலில் பாதிக்க வாய்ப்பு உண்டு, பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவர்களால் அவப்பெயர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சதயம் 2 பிறந்தவர்களுக்கு. சதயம் 3 பிறந்தவர்களுக்கு உள்ள குணாதிசயங்கள், தனக்கு எது வேண்டும் என்று ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல், அடிக்கடி பசி உணர்வு, வயிறு உபாதை, பித்தம் போன்ற பிரச்சனைகளால் பாதிப்பு, பிறர் தொழில் போக்குவரத்தில் நல்ல ஒரு அமைப்பான தொழில் அமைப்பு உள்ளவங்க, ஒரு பாவ காரியங்கள் பிறருக்கு நோகு ஏற்படக்கூடிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணினாங்கன்னா யாராச்சும் சொன்னால் கூட செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த சதயம் 3 பிறந்தவர்கள் பிறருக்கு தீங்கு இழைக்கக்கூடிய மனம் இருக்காது. பிறருடைய பேச்சை சில நேரம் கேட்டு மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவர்களுக்கு அதிகம் உண்டு சதயம் 3 பிறந்தவர்களுக்கு. சதயம் 4 நல்ல அருமையான விஷயங்களை செய்து கொள்ளக்கூடியவர், நல்ல ஆலோசகர், நீண்ட நேரம் பிறருக்கு அறிவுரை வழங்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர், தன் பேரில் எந்த வித அவப்பேரும் வந்து விட கொடுக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் இருக்கக்கூடிய நபர், ஜனவசியம் மிக்கவராக இருப்பார், தன் மதிப்பை எங்கும் குறைத்து எடை போடக்கூடாது என்பதற்காக முயற்சி எடுக்கக்கூடியவராக இருப்பார். சதயம் 4 பிறந்தவருடைய குணாதிசயங்களாக
இப்போ இந்த பொதுவாக இந்த சதயத்தில் ஏற்படக்கூடிய பிற விஷயங்களை பார்ப்போம். இந்த சதய நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரம் டிஸ்பிளேயில் காமிக்கிறோம். அதே போல் ராகுவினுடைய காயத்ரி மந்திரத்தையும் ராகு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் டிஸ்பிளேயில் காமிப்போம். அந்த காயத்ரி மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பூஜித்து வரும்போது சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். சனிக்கிழமைகள் அற்புதமான விஷயம். ஏன்னா சனிக்கிழமை ராகுவினுடைய சாரம் போக்குவரத்து இதுக்கு ரொம்ப உகந்த நாள். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, போக்குவரத்து இதெல்லாம் செஞ்சு வந்துட்டிங்கன்னா அற்புதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகா அமைப்பு உங்களுக்கு வந்து சேரும். சரி, குணாதிசயங்கள் பார்த்துட்டோம். கூடுதலான சில விஷயங்களையும் அவங்களோட லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜோதிடம் இவர் கற்றுக்கொண்டார் என்றால் இவரை அடிச்சுக்க ஆள் இல்லை. அந்த மாதிரி ஜோதிட ஞானம் இவருக்கு அற்புதமாக இருக்குது. இவருக்கு அதி தேவதை அப்படின்னா இன்னொரு தேவதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யமதர்மன் உடைய தேவதையாக அமைப்பு இருக்குது. யமதர்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயில் கட்ட ஆசைப்படக்கூடிய ஆன்மீக செயலுக்கு அதிக ஈடுபாடு கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். இந்த குடும்பத்தில் இவர் பிறந்த குடும்பத்தில் சதயம் நட்சத்திரக்காரவங்க பிறந்த குடும்பத்தில் ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நட்சத்திரம் இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தில் யாராவது தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் அப்பா அம்மா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இரு தார அமைப்பு உண்டு. இவரே பிறருக்கு தத்து பிள்ளையாக, அதாவது குடும்பத்தை விட்டு பிறருடைய பிள்ளையாக வளர்க்கப்பட வாய்ப்பு அதிகம். கணுக்கால் முழங்கால் வலி ஏற்பட வாய்ப்பு அதிகம். பிறருக்கு லீடராக இருக்க விரும்புவார். தற்பெருமை கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். சில நேரங்களில் தன்னையே ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற மாதிரியான மன உளைச்சல் மன அழுத்தத்துக்கு ஆளாக அதிக வாய்ப்பு உண்டு. இவங்க இருக்கக்கூடிய வீட்டில் சாட்டை உடுக்க சலங்க இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் சாமி பார்க்கக்கூடியவர்கள், குடும்ப வாரிசுகளில் குடும்ப இரத்த பந்தத்தில் சாமி பார்க்கக்கூடியவர்கள், ஜோதிடர்கள் போன்றவர்கள் யாராவது ஒருவர் இருப்பார். இவங்க இருக்கக்கூடிய வீட்டில் குக்கர் வச்சு சமைச்சாங்கன்னா அது ஒரு முறை வெடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் குக்கரு போக்குவரத்தில் நீங்கள் சமைக்க போகும்போது இந்த சதய நட்சத்திரக்காரவங்களுடைய வீட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு பில்லி சூனிய பாதிப்பு சில நேரங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவி மக்களுடன் சுமூக உறவு இருக்காது. சில நேரம் அவங்களோட கடித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகம். நாய் விலங்குகளால் கடிபட வாய்ப்பு அதிகம். வீட்டில் யாருக்காவது நோய்த்தன்மை உடையவர்கள் இருக்க வாய்ப்பு அதிகம். அரசு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் முயற்சி செய்யலாம். இவர்களுடைய பரம்பரையில் யாராவது ஒருத்தர் ஊனத்தன்மை இருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் இருப்பார். அதே போல் கை வைத்தியம் இவர்களுக்கு கை தேர்ந்து வரும். எதையும் அலசி ஆராய்ச்சி முடிவெடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார். காலை மாற்றி மாற்றி உட்காரக்கூடிய தன்மை உள்ளவர். ஒரு நேர்வாகில் இருக்காது, மாற்றி மாற்றி உட்காரக்கூடிய தன்மை உள்ளவர். அதாவது சாமிகள் ரிஷிகள் மாதிரி கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கை உரியவர். பிறரை நம்பி மோசம் போகக்கூடிய நபர் ஏமாளியாகவும் சில நேரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய, அதாவது வெளிநாடு வெளி ஊர் வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு இவருக்கு அதிகம். கற்பனை திறன் அதிகம் உள்ள நபராகவும் வாயு தொல்லையால் பாதிக்கக்கூடிய நபராகவும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இவர் சிறக்க வாய்ப்பு அதிகம். வேகமாக வண்டி ஓட்டக்கூடாது, ஆனால் இவர் வேகமாக வண்டி ஓட்டக்கூடிய ஆள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகன போக்குவரத்தில். பிற மதம் நம்பிக்கை பிற மதத்தினுடைய எண்ணங்கள் இவருக்கு அதிகம் வந்து சேரும். பிற மத நண்பர்கள் இவர்களுக்கு அதிகம் உண்டு. மருத்துவத்தை கையாளக்கூடிய தன்மை, மருத்துவராகுவதற்கான வாய்ப்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு.
7 11ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்தோம் என்றால் இவர் டாக்டர் ஆவாரா என்னன்னு தெரியும். இயல்பாகவே சந்தேகம் இவர்களுக்கு இருக்கும். சந்தேக குணம், எதையும் அலசி ஆராயக்கூடியவர்கள, அதனால் கொஞ்சம் சந்தேகத்தினுடைய எல்லாத்தையும் பார்த்து அதை பார்க்கக்கூடிய தன்மை இவருக்கு அதிகம். அடுத்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்யக்கூடிய குணாதிசயம் இவங்களுக்கு அதிகம். பணம்னு ஒரு இல்லைன்னு அப்படின்னு வந்தாங்கன்னா இவங்க எடுத்து இந்தா வச்சுக்கோ திருப்பி கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல். இவர்களிடம் ஏதேனும் ஒரு ரகசியம் தன்மை ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது யாருக்கு தெரியாத அளவுக்கு இவங்க கட்டி காப்பாற்றக்கூடிய ஆள்கள். தனக்குன்னு ஒரு சட்ட திட்டங்களை வகுத்து அதுக்கு ஏற்பாடு போல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வார். சுயதொழிலில் அதிகமாக இருக்குவாங்க. பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் சுயதொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க. இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்க வாய்ப்பு அதிகம். யாராக இருந்தாலும் இவங்களை ஒரு முறை திரும்பி பார்க்கக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். ஏசி குளிர் போன்றவைகள் இவர்களுக்கு ஆகாத தன்மை உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி மனப்பிரச்சனை வரும். குடும்பத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. தாயுடன் ரொம்ப நாள் இருக்க முடியாது, பிரிந்து வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. படிப்பு நிமித்தமாக, வேலை நிமித்தமாக. வம்சத்தில் வெளிநாட்டு தொடர்புள்ள ஷேர் மார்க்கெட்டிங் பணம் வைத்து சூதாடம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருப்பாங்க. வம்சத்தில் யாராச்சும் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கனரக வாகனம், எலக்ட்ரானிக்கல் கடை வைத்து குடும்பம் நடத்தக்கூடியவர். சாமி ஆடி கொடி சொல்பவர்கள் பரம்பரையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். மாந்திரிகம், தாந்திரிகம் போன்ற விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். இந்த நட்சத்திரத்திற்கு பெண்கள் இருந்தால் குடும்பத்தில் சில பேருக்கு சுமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. பெண்களாக இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா இவங்க தலையில் எல்லா பாரமும் வந்து விழுவும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேதத்தின் மீது, ஜோதிடத்தின் மீது மிகுந்த ஆர்வம் இருக்கும். இவங்க முருகன், திருமூலர், தன்வந்திரி பகவானை வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதம். நிறைய விஷயங்களில் நன்மை உருவாகும். இவங்களுக்கு ஆகாத நட்சத்திரமாக அஸ்த நட்சத்திரம் இருக்குது. உடம்பின் வலது பக்கத்தில் மறு இருக்க வாய்ப்பு அதிகம். இவங்களுக்கு இசை ஞானம் அதிகம் உண்டு. இடுப்பு வலி, தலைவலி, பசியின்மை பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். இவங்க சில பேருக்கு சொறி சிரங்கு, கொசுக்கு நாள் தொல்லை, தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு அதனால் விடுபடுவார்கள். இவர்களுக்கு மாற்று மதத்தில் உள்ளவர்கள் மிகுந்த தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் தொழில் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் அமர்வார்கள். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 1, 4, 10, 13, 19, 22, 28, 31 ஆகிய நாட்கள். அதிர்ஷ்ட நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா சித்திரை, சுவாதி, விசாகம். அதிர்ஷ்ட திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்மேற்கு. அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோமேதகம். அதிர்ஷ்ட தெய்வங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புற்று உள்ள கோயில்கள், சமாதி வழிபாடு. அதே போல் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஈயம் பூசிய பாத்திரம் உபயோகித்து வந்தால், அலுமினிய பாத்திரம் பயன்படுத்தி வந்தால் நன்மை உருவாகும். எண்ணெய் செக்கு வியாபாரத்துக்கு உகந்தமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். செய்வினை கோளாறுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் காலபைரவரை வணங்கி வரும்போது இவருக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு செய்ய ஏவல் பில்லி சூனியமாக இருந்தால் அந்த தோஷம் விலகும். குபேரனுடைய வழிபாடு நல்லது. ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் குபேரனை வழிபட்டு வந்தால் செல்வ நிலை உங்களுக்கு வந்து சேரும்.
ஜாதகத்தில் புதன் பகவான் வலுப்பெற்று அமர்ந்திருக்க சனி பகவான் சனி பகவான் வழிபாடு பண்ணிங்கன்னா அற்புதமான விஷயம் நடக்கும். சுக்கிரன் வலுவாக இருந்துச்சுன்னா துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஆடம்பரத்தை பெரும்பாலும் விரும்பாத நபராக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலை வலுபடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சனிக்கிழமை எரும மாட்டிற்கு தீவனம் தந்து வாங்க. உங்களுடைய தோஷங்களில் பல விஷயங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எலி வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, குதிரை லாடம் போன்ற படங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். கீரையில் அகத்திக்கீரை அதிகமாக சாப்பிடக்கூடியவங்க, பேரிச்சம்பளம் அதிகமாக சாப்பிடக்கூடியவங்க, இந்த மாதிரியான குணாதிசயங்களில் உள்ள நபராக உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களாக இவ்வளவு இருக்குது. இவங்க சுதர்சன எந்திரம்னு சொல்லிட்டு ஒரு எந்திரம் இருக்குது. அந்த எந்திரத்தை வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சிறப்பு உருவாகும். அந்த எந்திரம் நம்மளுடைய www.kallugundu.inங்கிற இணையதளத்தில் இருக்கும். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இல்லை எங்கள் சேனலோட மேலே இருக்கக்கூடிய தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான எந்திரத்தை அனுப்பி வைக்கப்போம். நேரடியாக உங்கள் வீட்டுக்கு கொரியரில் வந்துடும். இந்த நபருடைய வியாபாரம் எதுலெல்லாம் இருக்கும், எந்தெந்த துறையிலலாம் அவங்க இருப்பாங்கன்னு பார்ப்போம். வானியல் சாஸ்திரம், மருத்துவர், அலுவலகப் பணி, பொறியாளர், மின்துறை, நிர்வாகத்துறை, ஆய்வுக்கூடம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், விமான போக்குவரத்து, மீன்வளத்துறை, மது விற்பனை, மக்கள் கணக்கெடுப்புத்துறை, சினிமா தணிக்கைத்துறை, மதகுரு, மதம் சார்ந்த துறைகள், அறநிலைத்துறை, ஜெயில் வார்டனு, ஜோதிடத்துறை, அரசு பணிகள், ஹோமியோபதி, சித்தா, யுனானி, ஆயுர்வேதா மருத்துவத்துறை, தலைமைச் செயலக பணி போன்றவற்றில் இவர்களுடைய வேலைவாய்ப்பு அமைப்பு நல்லபடியாக அமையும். வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேடிக்கை வினோத பொருட்கள், படகு, சித்திர வேலைப்பாடு, ஜெராக்ஸ் கடை, கம்ப்யூட்டர் கடை, மின் சாதனத்து கடை, ஆட்டோமொபைல், கேபிள் ஆப்ரேட்டரு, அலுமினியம், யுரேனியம், ரேடியம் மொத்த வியாபாரம், பர்னிச்சர், தொலைக்காட்சி, நடிப்பு நாடகம் தயாரிப்பது, வசனம் எழுதுவது, பள்ளி கல்லூரி புத்தகங்கள் மொத்த வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரம், அடுக்குமாடி குடியிருப்பு உருவாக்கி வாடகைக்கு விடக்கூடிய தொழில்கள், பொதுநல தொடர்பான அச்சுப்பொருட்கள், ஸ்டேஷனரி பொருட்கள், விற்பனை பொருட்கள் போன்றவை செய்யக்கூடிய தொழில்கள் அப்படின்னு இவங்களுக்கு வியாபார அமைப்பு இப்படி இருக்குது. இவங்களுடைய திருமண அமைப்பு எப்படின்னு பார்ப்போம். திருமணம் எப்போ நடக்கணும் பார்ப்போம். இவர்களுக்கு திருமண அமைப்பில் கொஞ்சம் தோஷ அமைப்பு இருக்குது. அப்படிங்கிறனால இவங்க கோயில் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அந்த தோஷம் குறையும். இவங்களுக்கு எந்தெந்த வயதில் திருமண அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயது, 24 வயது, 26 வயது, 28 வயது, 30 வயது, 32 வயது, 36 வயதுகளில் உங்களுக்கு திருமண அமைப்பு இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரங்களாக புனர்பூஷம், விஷாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்ட, ரேவதி, பரணி, பூரம், பூராடம், ரோஹிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் அஸ்தம், திருவோண நட்சத்திரம்லாம் இந்த அஸ்த நட்சத்திரம் ஆகாது. அது சுபத்துவம்னா பௌர்ணமி அஸ்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. தேய்பிர அஸ்தமாக இருந்தால் அது கொஞ்சம் சிக்கல் உருவாக்கும். அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. 4-8 காம்பினேஷன் நல்ல வேலை செய்யும். புதன், வெள்ளி, சனி கிழமைகள் நல்ல வேலை செய்யும். கோமேதகம், நீல நிற கற்கள் இவர்களுக்கு நல்ல வேலை செய்யும். முதல் பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் கால்நடை பராமரிப்பு ஆர்வம் இருக்கும். 2ஆம் பாதத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தி ஆகணும். 3ஆம் பாதத்தில் மாதச்சம்பள வேலை அமைப்பு உருவாகும். 4ஆம் பாதத்தில் நினைத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு பொதுப்பலன் போக்குவரத்தை பார்த்துட்டோம். அடுத்ததாக இவங்களுக்கு இவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பணவரவுக்கான ஸ்தலங்கள், நட்சத்திரங்கள் என்னன்னு பார்ப்போம். இவங்களோட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய நட்சத்திர கோயில்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
தலவிருட்சமா இருக்கக்கூடிய கடம்பு மரத்தை தலவிருட்சமா கொண்ட கோயில்களை தான் நீங்க வணங்க போறீங்க. கூடுதலாக உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பண வரவிற்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பண வரவிற்கான நட்சத்திரமாக புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய மரம், கோயில் போன்றவற்றை நீங்கள் வழிபட்டு வரலாம். அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்ட பணவரவு, எதிர்பாராத பணவரவு, அதாவது ராகுனுடைய ஆதிக்க முடிய மாதிரியான திடீர் யோக அமைப்பு உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரத்தினுடைய மரத்தையும் ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய மரத்தையும் கோயில்களுக்கும் சென்று வரலாம். இது உங்களுக்கு மிகுந்த பலன் அளிக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய தனித்தனி பதிவு நம்ம வீடியோ பதிவுல ஏற்கனவே இருக்கு. அந்த பதிவை நீங்க பார்த்துட்டு அதற்கான தலவிருட்சத்துக்கு சென்று வாருங்கள். இப்போது பின்வரக்கூடிய தலவிருட்சம் உங்களுடைய சொந்த நட்சத்திரத்திற்கு உரிய நட்சத்திரங்கள். இங்க போயிட்டு வாங்க. ஒரு தெளிவு, மனக்குழப்பம், போக்குவரத்து, உங்களுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் கைகூடும். இதை தொடர்ச்சியா செய்வாங்க. ஒரு அற்புதங்கள் நிகழ்வும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கூடுதலான சதயம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில்கள்: அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கோயில், சின்ன வேடம்பட்டி, கோயமுத்தூர். இங்க போயிட்டு வணங்கி வாருங்கள். அடுத்த கோயில் அருள்மிகு பால தண்டாயுதபாணி வள்ளி தெய்வானை திருக்கோயில், கோட்டுப்புள்ளாம்பாளையம், கோபிசெட்டிப்பாளையம், ஈரோடு. இங்க சென்று வணங்கி வாருங்கள். அடுத்த கோயில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கோயில், பச்சைமலை, ஈரோடு. இங்கேயும் நீங்க போயிட்டு வணங்கி வாருங்கள், அருளை பெறுங்கள். அடுத்த கோயில் அருள்மிகு கடம்பவனீஸ்வரர் முற்றிலா முளையம்மை பாலகுஜாம்பாள் திருக்கோயில், குளித்தலை, கரூர். இங்கேயும் நீங்க போயிட்டு அருளை பெற்று வாருங்கள். அடுத்த கோவில் அருள்மிகு பெரியா உடையார் பிரகதீஸ்வரர் மானூர், திண்டுக்கல். இங்கேயும் நீங்க போயிட்டு வணங்கி தெய்வத்தோட அருளை பெற்று வாருங்கள். அடுத்த கோவில் அருள்மிகு ஆதி சொக்கநாதர் மீனாட்சி திருக்கோயில், சிம்மக்கல், மதுரை. இங்கேயும் நீங்க போயிட்டு தெய்வத்தை வணங்கிட்டு அருளை பெற்று வாருங்கள். அடுத்த கோவில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர் சோமசுந்தரர் திருக்கோயில், மதுரை. இங்கேயும் நீங்க சென்று அருளை பெற்று வரலாம். அடுத்த கோவில் அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில், பரமக்குடி, ராமநாதபுரம். இங்கேயும் நீங்க சென்று அம்மனோட அருளை பெற்று வரலாம். அடுத்த கோவில் அருள்மிகு அமிர்த கடேஸ்வரர் வித்யுஜோதி நாயகி திருக்கோயில், மேலக்கடம்பூர், கடலூர். கடலூர் போயிட்டு இந்த தெய்வத்தை நீங்க வணங்கி அருளை பெற்றுட்டு வாருங்கள். அருள்மிகு கந்தாசிரமம் ஞானஸ்கந்தர் குருநாதர் ஸ்கந்தமாதா பராசக்தி திருக்கோயில், உடையப்பட்டி, சேலம். இங்கேயும் நீங்க சென்று அருளை பெற்றுட்டு வாருங்கள். அடுத்த கோவில் அருள்மிகு கடம்பவனநாதர் பாலகுஜாம்பாள் திருக்கோயில், பாப்பா கோவில், நாகப்பட்டினம். இங்கேயும் நீங்க சென்று அருளை பெற்றுட்டு வாருங்கள். அடுத்த கோவில் அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி பிரம்மசக்தி திருக்கோயில், உவரி, திருநெல்வேலி. இங்கேயும் நீங்க சென்று அருளை பெற்று வாருங்கள். அடுத்த கோவில் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சுந்தரேஸ்வரர் பிரம்ம வித்யாம்பிகை மீனாட்சி திருக்கோயில், கீழப்பூங்குடி, சிவகங்கை. இந்த கோவிலுங்கெல்லாம் சென்று நீங்க அம்மனோட அருளை பெற்று எல்லா தெய்வங்களோட அருளை பெற்று வரலாம். அடுத்த கோவில் அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில், திருப்புகலூர், திருக்கண்ணபுரம். இந்த எல்லா ஸ்தலங்களுக்கும் நீங்க போயிட்டு சாமியோட அருளை பெற்று வாருங்கள். உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். வாழ்க வளமுடன்.
நிறைய நல்ல பதிவுகளை பதிவிட